ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையல் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் தான் செய்ய போகிறோம். எனக்கு சிக்கன் குழம்புக்கும் மட்டன் குழம்புக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, மட்டன் குழம்புக்கு மட்டன் மசாலா, சிக்கன் குழம்புக்கு சிக்கன் மசாலா இதை தான் சொல்வேன். ஏன்னா மித்த எல்லாமே சேம் தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே சேம் தான். பார்த்திங்கன்னா எங்கள் குக்கர் எவ்வளோ பொங்கி பொங்கி ஊற்றுது. சூப்பர் குக்கரு. எல்லாத்தையும் என்னவோ அரைச்சிலாம் ஊற்றி செய்வாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஈஸியானது. இது மாதிரி பிரியாணி ஸ்பைசஸ் போடுங்க, ஒரு குக்கர் எடுத்து அதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க, அதை வதக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. ஈஸியான குழம்பு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு நல்லா வதங்கணும். நல்லா சுருளை வதங்கணும்னு சொல்லுவாங்களா, அதுமாதிரி நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான மட்டன். இதை பாருங்கள், வெயில் சுல்லுன்னு அடிக்குது. இந்தமாரி வெயிலில் சமைக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக சமைக்கலாம். ஒன் பாட் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதேமாரி. இந்தமாரி நல்லா இந்தமாரி கறியெல்லாம் தான் நான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுத்து போடணும். அந்த லெக் பீஸ்லாம் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி போடும்போதே பார்த்துட்டு ஜொல்லுட்னே போடுறது. அதுக்கப்புறம் இருக்கிற மசாலா தான் சொன்னாங்க, உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து கரம் மசாலாவும் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரம் மசாலாவும் போட்டுட்டோன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. அப்படியே குழம்புன்னு நினச்சிக்காதீங்க, அப்படியே பச்சை வாசனை அடிக்கும் எல்லாமே. அதுக்கப்புறம் குக்கரை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே அந்தமாரி இது வந்தோடனே விசில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் வறுவலுக்கு போட்டிருந்த குக்கர் வந்து ரெடி ஆகிட்டு, அதனால் இஞ்சி பூண்டு வதக்கிட்டு அதையும் கொட்டியாச்சு. அதையும் கொட்டி கொஞ்ச நேரம் மூடி வச்சோன்னா அதுக்கும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு மேலே வந்து கருவேப்பிலை தூவி விட்டாச்சு. அதுவும் தண்ணி வற்றுற அளவுக்கு வந்துச்சுன்னா தொட்டுக்கார ரெடி, வறுவல் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புது குக்கர்னால் இவ்வளோ கஷ்டம். விசில் கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது புது குக்கரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டு பார்த்தா நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்படியே சாப்பிட்லான்னு பார்த்தா அப்படியும் சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கு கொஞ்சம் தாளிப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் நேரம் சேர்க்கணும். அதெல்லாம் சேர்த்தோன்னா குழம்பு ரெடி. இதுதான் என்னோடய வெர்ஷன் ஆஃப் மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் இது வந்து வறுவல், மட்டன் வறுவல். அவ்வளோதாங்க. தண்ணி வெந்துச்சா சொன்னதுக்கப்புறம் வறுவல் ரெடி. இந்த வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஈஸியான சமையல்.